ஹாய், இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தடையற தாக்கால வர ஒரு பாட்டு. இது வந்து படத்தில் வந்து ஒரு ஹைலைட்டான சாங். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த பாட்டில் பாடியிருக்கேன். நானும் எல்லாரேஸ்வரி மேடம் பாடினோம். இந்த பாட்டு பாடினதே ஒரு எதிர்ச்சியாக நடந்தது தான். ஏன்னா சும்மா ரெக்கார்டிங் போய் உட்காந்துட்டு இருந்தேன். தமன் எல்லாரேஸ்வரி மேடம் பாடிட்டாங்க. ஸோ உட்காந்துட்டு மேல் வாய்ஸ் இருந்துச்சு. உடனே திடீர்னு தமன் வந்து, அவரும் சார் நீங்கள் வேணால் சும்மா வாய்ஸ் டெஸ்ட் கொடுக்கலாமே அப்படின்னா, நான் எங்கேப்பா ரெடியாகவே இல்லை, நீ திடீர்னு சொல்கிறீ அப்படின்னு. இல்லை சும்மா வாய்ஸ் டெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னாரு. சரி போயிட்டு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணோம். இந்த லைன்ஸ் எல்லாம் சும்மா பாடி வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துட்டாப்புல. வந்தோடனே நல்லா இருக்கு அப்படின்னாப்புல, நல்லா இருக்குன்னாப்புல. சரி, வந்தோடனே எப்போ தம்மன் ரெக்கார்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டேன். முடிச்சாச்சே, நீங்கள் இப்போ பாடினது தான். பாஸ் நான் இன்னும் ரெடியாகவே ஆகலைன்னு. நல்லா இருக்குது, தான் நேச்சுரலாக இருக்குது, இதே எப்படியே விட்டுருங்கன்னாங்க. ஸோ டைரக்டருக்கும் அது பிடிச்சிருந்துச்சு. பாட்டில் நீங்கள் கேட்பீங்க, இட் வில் ஹோப்ஃபுல்லி யூ லைக் இட். பட் இந்த பாட்டில் வந்து 2 டான்சர்ஸ், ஒன்று டெபி தத்தா, அவங்க வந்து பாம்பேயில் பெரிய மாடல் அண்ட் ஆக்ட்ரஸ், அண்ட் அவங்கள வந்து இங்கே இந்த பாடலுக்கு ரோப் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து கல்யாணின்னு ஒரு பொண்ணு சவுத்தில். ஸோ ரெண்டும் ஒரு வெரைட்டியான ஒரு ஃபேஸஸ். நிச்சயமாக அவங்க எல்லாருமே வந்து இந்த பாடலுக்கு கண்டிப்பாக ஆடுவாங்க தியேட்டரில் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மூமெண்ட்ஸும் நோபல் மாஸ்டர் எக்ஸ்ட்ராடனரியாக போட்டிருக்காரு. கொஞ்சம் பெண்டு நிமித்துறாரு, பட் நிச்சயமாக இதுக்கு ஒரு பலன் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கேமரா சுகு நான் சொல்லியே ஆகணும். மைனாக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து அவர் ஒரு தனி முத்திரையை அந்த படத்தில் பதிப்பார். எங்களுக்கு வந்து இந்த டீம் தான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டீமை சேர்த்தது வந்து இல்லை மகிழ் திருமேனி, டைரக்டர் கௌதம் மேனன் சரோட அசோசியேட், அண்ட் கேமராமேன் சுகுமார், ஆல்ரெடி மைனா பண்ணவர், அண்ட் மியூசிக் தமன், அண்ட் ஹீரோயின் மம்தா மோகன்தாஸ், அப்புறம் அனல் அரசு ஃபைட்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆடட் அட்ராக்ஷன் டு த ஃபிலிம். அண்ட் மோரோவர் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தை வந்து நிச்சயமாக வந்து உங்கள் எல்லாரையும் சீட்டு நுனியில் உட்கார வச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு டில் த கிளைமேக்ஸ் உங்களுக்கு கொண்டு வரும். அண்ட் தட்ஸ் வாட் மேட் மீ, நான் ஸ்கிரிப்டை கேட்கும்போது தட்ஸ் வாட் மேட் மீ சூஸ் தி ஸ்கிரிப்ட். ஐ திங்க் த ஹோல் கிரெடிட் ஹேஸ் டு கோ டு த டீம், பிகாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே பண்ணியிருக்கோம். அண்ட் கண்டிப்பாக இது ஒரு பெரிய என்டர்டெய்னராக இந்த வருஷம் இந்த சம்மர் உங்களுக்கு நேராக வந்து உங்களுக்கு இந்த படத்தை தியேட்டரில் கொடுக்க போகிறோம். ஐ திங்க் யூ ஆல் வில் என்ஜாய். மலை மாஞ்சாவேலு, இந்த 2 படமுமே வந்து எனக்கு வந்து ஐ நீடட் அ கமர்ஷியல் ஹிட். ஒரு கமர்ஷியல் படத்தில் நான் பண்ணணும், ஒரு ஹிட் ஆகணும். ஏன்னா ஒரு ஹீரோ வயபிளாக ஆகணும்னா ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுக்கணும். அதுக்கு ஏம் பண்ணி தான் மலை எடுத்தோம். எனக்கு அந்த வெற்றியை கொடுத்தாரு டைரக்டர் வெங்கடேஷ் சார். அண்டு அதுக்கப்புறம் மாஞ்சாவேலும் அதே ட்ரெண்டில், ஏன்னா பிகாஸ் ஒரு சக்ஸஸ் வந்தோடனே எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து சார் இதே மாதிரி எங்களுக்கு உங்கள் எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் வி கேவ் தட் ஃபிலிம். அண்ட் ஐ டென்ட் வாண்ட் டு பி மொனாட்டனஸ். அடுத்த படம் கொடுக்கும்போது எனக்கு வேறு ஏதாவது ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஒரே பிராண்டிங்கில் ஆகிட போகுது, அருண் படம்னா கமர்ஷியலாக இருக்க போதுரா அப்படின்ட்டு மலைக்கு அப்புறம் ஏதாவது பிராண்ட் ஆகிடும்ன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 8 months மாஞ்சாவேலுக்கு அப்புறம் வெயிட் பண்ணேன். அப்போ தான் மகிழ் சார் எனக்கு இந்த கதையை சொன்னார். சொன்ன உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வி ஜஸ்ட் வென்ட் ஃபார்வர்ட். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேக்கிங் எல்லாமே வந்து வி டுக் டைம். ஏன்னா இந்த ப்ராக்டிக்கலாக இந்த படத்துக்கு வந்து நிறைய டைம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா லொக்கேஷன்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலான டிஃபிகல்ட்டான லொக்கேஷன்ஸ் தான் டேரக்டர் கேட்டார். ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ரொம்ப பொறுமையாக அவர் கேட்டது எல்லாமே கொடுத்தாங்க. அண்ட் ஐ திங்க் தட் வில் ஷோ இன் த ஃபில்ம். அண்ட் எல்லாரோட டைம், அதாவது முக்கியமாக எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இந்த மேக்கிங்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட 8 months மேலே நாங்கள் வி ஹவ் ஸ்பெண்ட் டைம் ஃபார் திஸ் ஃபில்ம். அண்ட் ஐ திங்க் இதுக்கு எல்லாமே இட் வில் பே. ஏன்னா ஸ்க்ரீனில் நாங்கள் வந்து எல்லாமே பார்த்தாச்சு, நான் ரஷஸ் எல்லாம் பார்த்தோம். இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ஐ திங்க் யூ ஆல் வில் லவ் இட். அண்ட் நிச்சயமாக இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மட்டும் சொல்ல முடியாது. இட்ஸ் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அண்ட் ஆக்ஷன் த்ரில்லர் மிக்ஸ் பண்ண ஒரு ஜானர். இது புதுசாக இருக்கும். அண்ட் இதில் ரொமான்ஸ் அண்ட் காமெடி ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அண்ட் நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக ஒரு நர்வ் பிரேக்கிங் ஃபில்மாக உங்களுக்கு வந்து வரும்ன்றது எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. அண்ட் யூ வில் see a different Arun in this film. இந்த படம் வந்து இட்ஸ் டியூ ஃபார் திஸ் சம்மர். ஸோ இந்த பாட்டோட we have wrapped. அண்ட் மற்ற ஒர்க்கில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஐ திங்க் we are actually crossing our fingers and very eager to watch it on the screen. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் அது கண்டிப்பாக அந்த ஒரு த்ரில்லை இந்த படம் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் once again for all the Behind Woods viewers. Thank you. ஹாய் பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ், நான் மகிழ் திருமேனி. தற்சமயம் எங்களுடைய படத்துடைய ஷூட் போயிட்டுருக்கு. தடையற தாக்கு
இதில் வந்து அருண் விஜய் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் முருகதாஸ், நீங்கள் ஏற்கனவே ஆடுகளம் படத்தில் பார்த்துருப்பீங்க, அண்ட் காளின்னு ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் ஈஸ்வரன் ஒரு ஆர்டிஸ்ட். இவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுடைய ஒரு குத்து சாங், டெபின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டான்ஸர் ஃப்ரம் பாம்பே, அவங்க வந்திருக்காங்க. ஸோ நவல் மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணிகிட்ருக்காரு, சுகுமார் வந்து சினிமாட்டோகிராஃபி. ஸோ இதுதான் ஒரு 4 நாளாக போயிட்டுருக்கு. தடையறத்தாக்க இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் வித் அன் எலிமெண்ட் ஆஃப் சஸ்பென்ஸ். ஸோ ஆக்சுவலாக சொன்னீங்கன்னா 2 ஜானர்ஸை வந்து நாங்கள் பிளெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ப்ளஸ் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். வி ஹவ் கைண்ட் ஆஃப் பிளெண்டட் 2 ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம். ஸோ இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இட் ஹேஸ் இனஃப் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆல்சோ. ஆடியன்ஸ்க்கு இது ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்கு படமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறேன். தட் இஸ் வாட் வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ். அருண் விஜய் இந்த படத்தில் ஹீரோ. அண்ட் உங்களுக்கு தெரியும், ஹீ இஸ் பின் இன் தி இண்டஸ்ட்ரி ஃபார் த லாஸ்ட் 10 years. ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அவர் பண்ணாத ரோல்ஸே கிடையாது. அவர் வந்து இது வரைக்கும் நடிக்காத ஜானர்ஸே கிடையாது. ரொமான்ஸ், ஆக்ஷன், காமெடி, இந்த மாதிரி பலதரப்பட்ட கேட்டகரிஸ், பலதரப்பட்ட ஜானர்ஸில் அவர் வந்து ஏற்கனவே நடிச்சிருக்காரு. இந்த படம் அவருக்குமே ஒரு புதிய அனுபவமாக இருக்கும், ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ஒரு மாறுபட்ட அருண் விஜய் இந்த படத்தில் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. இப்போது இது வந்து ஒரு மார்க்கெட் செட். இது ஆக்சுவலி மோகன மகேந்திரன் எங்களுடைய கலை இயக்குனர், அவர் தான் அந்த மார்க்கெட் செட்டை போட்டிருக்கிறாரு. ஒரு ராத்திரி நேரத்தில் நண்பர்கள் சந்தோஷமாக, ஏன்னா ஹீரோடைய லைஃப்பில் இது வந்து ஒரு முக்கியமான காலகட்டம், ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம். அண்ட் அந்த காலகட்டத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக, அந்த சூழ்நிலையை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணி அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஒரு மார்க்கெட் செட்டு போட்டு மகேந்திரன் சார் வந்து ஒரு மார்க்கெட் செட் போட்டு கொடுத்துருக்காரு. அண்ட் வி ஆர் ஷூட்டிங் அ சாங். இந்த பாட்டு வந்து எல்லாரும் ஈஸ்வரி அம்மா பாடியிருக்காங்க. ஸோ தமனுடைய இசையில் இந்த பாட்டு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நாங்களாம் நினைக்கிறோம். பிகாஸ் வி என்ஜாய் திஸ் சாங். தமன் கிட்ட வந்து உட்காந்து இந்த சாங் காம்போசிங்கில் இருந்த போதிலிருந்து வி ஹேட் அ வெரி சூப்பர் டைம். ஓகே, அந்த சாங்கை வாங்கினது என்ஜாய் பண்ணி வாங்கினோம். அண்ட் அந்த சாங்கை ஷூட் பண்ணுறதும் ரொம்ப ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணிட்டுருக்கோம். அருண் விஜய் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு எல்லா கலைகளும் தெரியுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல படங்களில். ஹி கேன் ஃபைட், ஹி கேன் டான்ஸ், ஹி கேன் ஆக்ட் வெல். இது எல்லாமே நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவருடைய கரியரில் இதுதான் அவர் பாடக்கூடிய முதல் பாடல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி ஐ எம் மிஸ்டேக்கன். அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் அந்த பாடலை வந்து அவர் தடையற தாக்கலை பாடியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அவரை பாடகராகவும் ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு வந்து பெருமையாக இருக்குது. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அருண் விஜய் படத்தினுடைய கதாநாயகன், இந்த பாட்டுக்கும் அவர் ஒரு கதாநாயகன் கண்டிப்பாக. அவர் இல்லாமல் கேமராவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதாநாயகர் இன்னொருத்தர் நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். எங்கள் கலை இயக்குனர், எங்கள் பாபாஜி திரு மோகன மகேந்திரன் சார் அவர்கள். ஆக்சுவலி இவருக்கு வந்து இன்ட்ரொடக்ஷனே தேவையில்லை. பிகாஸ் இஸ் பீன் இன் தி இண்டஸ்ட்ரி ஃபார் அ லாங் டைம். அண்ட் அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸை சொல்கிறதுக்கே வந்து நிறைய டைம் ஆகும். அண்ட் மகேந்திரன் சார், பிரமாதமான செட். இந்த படம் நெடுகிலும் அவருடைய பங்களிப்பு வந்து இந்த படத்துக்கு ஒரு தனி கேரக்டர் கொடுத்துருக்கு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி.